உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்த நாட்கள்னால் அது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது தான். அப்படி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தோம். ஆனால் ஒப்பனை காலேருந்தே அவன் இருக்கா. இப்போ என்னடா அன்பு, காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் ஆகுது, ஒரு ஃபிகரோட நல்லா இல்லை. இதுக்கப்புறம் 3 வருஷம் படிக்க போகிறேன். கிளாஸில் ஒரு பொண்ணு நல்லா இல்லைடா, அதான் மேம் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? ஆமாம்ல, ஏன்டா இப்படி ஓட வர? தண்ணி குடிச்சிருக்கும் போது மேம் வந்து யாரோ அருண் சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாரோ? அருண் ப்ரொஃபஸர் இல்லை, ஸ்டூடெண்ட். ஹாய் ப்ரோ, ஐ எம் அருண். நீங்கள் தான் அருணா? எஸ் ப்ரோ. இஃப் யூ டோன்ட் மை என் பெட் நம்பர் எங்கன்னு சொல்ல முடியுமா? இதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த செட் எடுத்து கொடுக்குறீங்களா? ஓகே ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறோம்? வாங்க ப்ரோ, சொல்கிறேன். எங்கே தான் ப்ரோ போகிறோம்? தலை வலிக்குது ப்ரோ, மருந்து வாங்கிட்டு வந்துடும் ப்ரோ. போகலாமா ப்ரோ? என்ன ப்ரோ மருந்து வாங்க போகிறோம், பொட்டி கடையில் போயிட்டு வரீங்க? மருந்து தான் ப்ரோ வாங்க. எங்கே காட்டுங்க. இதான் ப்ரோ மருந்து. இதான் மருந்தா? இதுதான் நான் இங்கே இருந்து அழிச்சுந்தியா? டே, அவனெல்லாம் சேராதரா, உன்னையும் கெட்ட அடிச்சிருவான். இங்கே வாடா. ஏய் போடா, அவன் நல்லா கூப்பிட்றான்ல. ஓ, ஏன் இங்கே நிற்கிற? ஏன்டா அங்கேயே நிற்கிற? வாடா. இருங்க ப்ரோ, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து. போங்கடா. அன்பு, யாரா அவன்? அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ண மாதிரி உருன்னு பார்த்துட்டு போகிறான். அவனை அப்படி தான்டா, தனியாகவே இருப்பானோ, நம்மளாவே பேசினாலும் ஓவராக பண்ணுவானோ, அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக கண்டுக்காத. சரி, நீ சீக்கிரம் தூங்க, நாளைக்கு வேறு கிளாஸுக்கு போகணும். வாடா, நம்ம குடிக்க போவோம். கிளாஸுக்கு டைம் ஆயிட்டு, வாடா போவோம். குட் மார்னிங் டு ஆல். நேற்று ஒரு டாபிக் கொடுத்தேன், அதை எழுதின நோட்டை டேபிளில் வைங்க. எழுதாதவங்களாம் வெளில போயிடுங்க, அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன்னா மானங்கனே அடிப்பேன். என்னடா எவனுமே எழுதலையாடா? சரி, உள்ளே போய் தொலை. நோட்டு எடுத்து எழுதி இவங்க சப்மிட் பண்ணுற வழியை பாரு. போ போ. ஏன்டா நீ மட்டும் உள்ளே வரல?
எல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னு சந்தோஷமாக இருந்தேன். இப்போ திரும்பி உள்ளே கூப்பிடுறீங்க. போங்க சார், நான் ரூம்க்கே போகிறேன். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? டேய் என்னடா பண்ணுற? தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுலடா, அதான் நான் லைட்டாக பார்வை ஏற்றிக்கிட்டேன். ப்ரோ 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 என்னடா? எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு தலைவணி கொடுக்கலாம். மாறி இங்கே வா. என்ன சார்? சார் உட்காருங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஆமாம், நம்ம கிளாஸில் சிகரெட்டு ஆன்ஸ் அந்த பழக்கம் யாருக்காச்சும் இருக்கா? நோ சார், எல்லாம் நல்ல பசங்க சார். அப்போது நீ? நானும் நல்ல பையன் தான் சார். கிட்டவா. டேய் கிட்டவா. என்னடா இது? தலைவாணி சார். இதுக்கு பேர் தலைவாணியா? ஏய் இங்கே வா. பொருள் எடுத்து வா. பொருள்னா ஏதாவது கிட்ட இருந்தால் எடுத்துவாடா. அதை முதல்ல தெளிவாக சொல்ல வேண்டியதாங்கடா. தெளிவாக சொன்னால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவியா? போடா. என்ன இனிமேல் 5 மணிக்கெலாம் எந்திரிக்கக்கூடாது. எழுந்திருச்சா? மாறி அப்படி போ. இப்படி போ. போல என்னடாச்சு? எந்திரா, என்னாச்சு? இனிமேல் நான் மட்டும் இல்லை, ரூமில் உள்ள எல்லாருமே 5 மணிக்கு தான் வந்திருப்பாங்க. என்னடா அடிக்கடி செல்லை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். சந்தான படம் வச்சு பார்க்குறியா? இல்லை, சைலா படம் பார்க்குறான். என்னது சகிலாவா? எனக்கு கொஞ்சம் காட்டு. சேட்டிங்டா. ஏடா, இதனால் நானும் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி இதை போல பைத்தியம் போல சிரிச்சிட்டு இருக்குல்ல. என் பேர் மாறி இல்லைடா.
அப்போ உன் பேர் மாறி இல்லையா? போடா. என்ன அன்பு, நான் எப்போ வந்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கு. என் அவசரம் புரியாமல் உள்ள உட்காந்துருக்கானுங்களே. டேய் வெளில வாங்கடா. அன்பு, அங்கே ஏதோ கேப்பு தர்ற மாதிரி இருக்கடா. இருறா, போயிட்டு வந்துடுறா. மச்சான், டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான், டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய் மச்சான், மச்சான் கண்ணா வரா. டேய் கண்ணா மச்சான், ஏந்திரா டேய். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய் கண்ணா வரா. டேய் கண்ணா வரா. டேய் மச்சான், ஐயோ எங்களை பாராடு. என்னடா சின்னடா விளாட விளாடே பாரு மச்சானே. மச்சானே பாராடே. ஐயோ மச்சான். யாரா அவரு? அவர் தான் சிபிஐ முகிலன். அருண் கேஸ் விசாரிக்க வந்திருக்காரு. ஆமாம், மர்டர் எங்கே நடந்துச்சு? இந்த டாய்லெட்டில் தான் சார் நடந்துச்சு. ஆமாம், மர்டர் இங்கே தானே? ஆமாம் சார், இங்கே தான் சார் ஒரு நடந்துச்சு. பாடி மார்க்கை கூட காணோம். சார் மர்டர் இங்கே தான் சார் நடந்துச்சு. ஆனால் போலீஸ் வரதுக்கு முன்னாடி பாடியை ஃப்ரெண்ட்ஸ் வெளில தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். ஆனால் பாடி மார்க் எதுவும் பண்ண முடியல சார். ஆமாம், இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? இங்கே தான் சார் ஹாஸ்டலில் இருக்காங்க பசங்கள்லாம். சரி, ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி இருந்தால் தெரியுமா? சார் எப்படி இருந்தான்னு தெரில சார், ஆனால் தலை ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருந்துச்சு சார். உங்களுக்கு யார் மேலே டவுட்டாக இருக்கா? டவுட்டே இல்லை சார், கன்ஃபார்மாக அதை குமார் தான் சார் பண்ணியிருப்பான். குமாரா? யார் அவன்? சார் அவங்க கிளாஸ் தான் சார். அவனுக்கும் அருணுக்கும் ஆவே ஆகாது சார். ஒரு தடவை சும்மா போயிட்டு இருந்தேன், எங்கள்கிட்ட கூட சண்டைக்கு வந்தான் சார். சார் அது மட்டும் இல்லாமல் அருண் இருந்தப்பான் ஒருத்தன் மட்டும் தான் சார் இல்லை. இப்போ எங்கே இருக்கான் அவன்? இல்லை தான் சார் இருக்கான் அவன். அர்ஷத், போய் அவனை கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். சார் இவன் தான் சார் குமார். சார் உட்காருங்க சார். இல்லை பரவாயில்ல சார். பேர் என்ன? குமார் சார். பசங்க ஏதோ வேறு பேர் சொன்னாங்க. ரவுடி குமார்னு சொல்லியிருப்பாங்க சார். அப்புறம் என்ன, ரவுடிலாம் ஆயிட்டீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார். சத்தமே இல்லாமல் கொலையை பண்ணிட்டு ரவுடி இல்லைங்கிற. எனக்கு அவங்களும் பகை இருக்குது உண்மை தான் சார். நான் அந்த கொலையை நான் பண்ணல. அந்த கொலையை நீ பண்ணலின்னா அன்றைக்கே நீ காலேஜில் இல்லை சார். காலேஜிலலாம் அந்த கொலையை நான் தான் பண்ணியிருப்பேன்னு அர்த்தமா? அன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு ரிசப்ஷன் சார். அதில் எடுத்த ஃபோட்டோ கூட நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் பார்த்துங்க.
சரி ஓகே, இந்த கேஸ் விஷயமா யார் வேணால் எப்போ வேணால் விசாரிக்க கூப்பிடுவேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் காலேஜ் விட்டு வெளில போகக்கூடாது. டேய், இந்த கேஸை போலீஸான விசாரிச்சிருந்தாங்க, எப்படி சிபிஐ கை மாறிச்சு? போலீஸால் கேஸை முடிக்க முடியலனா சிபிஐட்ட ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஷிட். சே, நெட்டு கிடைக்கலையா? ஹர்ஷத், ஏன் நெட்டு கிடைக்கல? முகிலன் சார், இங்கேயும் நெட்டு கிடைக்கல சார். ரவுட்ரு ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஹர்ஷத், உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் ஆப் வச்சுருக்கீங்களா? ஃபேஸ்புக் ஆப் இல்லை சார், மற்றபடி ஷேர் சாட், ஃபேஸ் ஆப், பியூட்டி ஃபில்டர், அதேமாதிரி நிறைய ஆப் வச்சுருக்கேன் சார். போய் உட்காருங்க போங்க. ஹர்ஷத், இது யார் மொபைல்? இது இறந்து போன பையன் அருணோட மொபைல் சார் இது. அதில் ஃபேஸ்புக் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது சார். ஏன் சார் ஃபேஸ்புக்கே கேட்டுட்ருக்கீங்க? குமார் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன்னு சொன்னானே, அது உண்மையாக செக் பண்ணதான். மாட்டிக்கிட்டான். ஹலோ தம்பி, நான் தான் சிபிஐ முகிலன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். கொலை பண்ண யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல்லோரும் உடனே ஆஃபீஸுக்கு வாங்க. சார் இந்த உடனே வந்துடுறேன் சார். கொலை பண்ண யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஆமாம் சார். அவன் உங்களில் ஒருத்தன் தான். எங்களில் ஒருத்தனா? யார் சார் அவன்? அவன் வேற யாரும் இல்லை, இவன் தான். சார் நானா? இல்லை சார், இல்லை சார். அடிக்காதீங்கடா. அடிக்காதீங்கடா. எடுத்துக்கடா, கையை கொடுங்க. அற்புதமாக நடிக்கிறீங்க. ஒன்றும் புரியல சார். டே நடிக்காதரா. நீ தான் கொலை பண்ணணும் டவுட் இருந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணதான் அவங்க எல்லாரும் கூப்பிட்டேன். சார், நான் தான் கொலை பண்ண ஏதாச்சும் தான் சொல்கிறீங்க? இந்த கண்ணடை எதுக்கு ஸ்டைலுக்கு போட்டிருக்குன்னு பார்த்தியா? உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போட்டேன். நான் அருணோட ஃபேஸ்புக்கை செக் பண்ணேன், அதில் உன் கூட மட்டும் தான் சேட் பண்ணியிருக்கான். சார், அவன் என் கூட மட்டும் தானே சேட் பண்ணிக்கான்னு பார்த்தீங்க, ஆனால் அவன் ஐடி நேம் பார்த்தீங்களா? ஐடி நேமா? சரி சொல்லு, எதுக்காக அவனை கொலை பண்ண? நான் ஒரு பொண்ணை 5 மாதமாக ஹெப்பியில் லவ் பண்ணியிருந்தேன். இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு அம்மா என்கிட்ட பேசலை. அப்படி இருந்தும் நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் நான் ரூமில் அவகிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் பண்ணுற மெசேஜெல்லாம் எங்கள் ரூமில் உள்ள மொபைலுக்கு வரதை நான் கவனித்தேன். நான் பயந்து போய் உடனே அந்த மொபைல் எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இத்தனை நாளாக என்கிட்ட சேட் பண்ணியிருந்தது அருண். அந்த நொடி எனக்குள் தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிச்சு. அருண் தனியாக போகிற நேரம் பார்த்து அவனை நான் பின்தொடர்ந்தேன். என்னோட காதல், கனவு, வாழ்க்கை அனைத்தையும் அழித்தேன். அவனோட வாழ்க்கையை அழிக்குங்கிற வெறியில் அவனை ஓங்கி அடித்தேன். அவன் துடிச்சிட்டு இருந்ததை ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரம் அங்கே யாரோ வர சத்தம் கேட்டது. நான் உடனே அவனை எடுத்துகிட்டு போய் ஒரு டாய்லெட்டில் தள்ளிட்டு அங்கே இருக்கிற எல்லா டாய்லெட் கதையும் சாத்திட்டு நானும் ஒரு டாய்லெட்டில் விழுந்துட்டேன். அதனால தான் சார் அவளை கொலை பண்ணேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல சார். உன் மேலே தப்பு இல்லை, ஆனால் தப்பு பண்ணியிருக்க. அதனால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி விட்றா,
உன் மேலேயும் தப்பு இல்லை, அவன் தான் அப்படி பண்ணிட்டான். வா.